எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம். ஸோ அந்த கிரகம் வந்து 4ஆம் இடத்துல தற்போது இருக்கார். அதாவது கும்ப ராசியில் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் இடத்துல இருந்து அவர் தற்போது வக்ரம் பெற போகிறார். அதாவது கும்ப ராசி அப்படின்றது சனிக்கு வந்து மூல திரிகோண வீடு, சரிங்களா, ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற வீடு. ரொம்ப அதிகமான ஒரு பலம் சனிக்கு வந்து அந்த கும்ப ராசியில கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார், சரிங்களா. ஒரு ஆட்சி பெற்ற ஒரு மூல திரிகோண பலம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது கண்டிப்பா அது பலம் குறையும், சரிங்களா. அதுவும் இல்லை, சனி வக்ர பயிற்சி எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் நடக்கும். குறிப்பா ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2024 ஜூலை மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்குதுங்க. கும்பராசியில ஆரம்பிக்குது, சரிங்களா. கும்பராசியில தான் முடியுது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மாதம் சனி பகவான் வக்ரகதியிலே தான் பயணிக்க போறார், சரிங்களா. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, 4.5 மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா சனி பகவான் கொடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாம ராசியை சனி பகவான் பார்த்ததுனால மன ரீதியான சில போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்களை கொடுத்திருப்பார். ஒரு தெளிவான ஒரு முடிவு, தெளிவான ஒரு சிந்தனை இருந்திருக்காது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்ன்ற ஒரு எண்ணத்தை சனி பகவான் உண்டு பண்ணியிருப்பார். முதல்ல எடுத்தெடுப்புல சனி வந்து மனசை வந்து குழப்பி இருப்பாருங்க. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா படிக்கின்ற மாணவ மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் படிப்புல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கும். அதே மாதிரி வீட்லையும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு நிலம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய தடைகளை கொடுத்துருப்பார், நிறைய தாமதங்களை கொடுத்துருப்பார், நிறைய இழுப்பறைகளை கொடுத்துருப்பார், சரிங்களா. அல்லது சொத்து விற்கிறது வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இழுப்பறைகளை அதிகமாக சனி வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால அந்த தொழில் ரீதியாக வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், சில இடையூறுகளை கொடுத்துருக்கும் இந்த சனி. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதுடைய கைகள் கண்டிப்பா ஓங்கி இருக்கும். அதே மாதிரி வேலை தொழிலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு. ஆனா இந்த காலகட்டம் கண்டிப்பா மாற்றங்களை கொடுக்கும் இந்த சனி. ஏன்னா 4ஆம் இடத்துல ஒரு பலம் குறையிறார். அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானம் சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துடைய சனி பகவான் பலம் இழக்கிறார். ஸோ அப்படி பலம் இழக்கும் போது கண்டிப்பா இது உங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். ஸோ அப்ப என்ன பண்ணுவார், வீடு மனை வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா உங்களால வந்து இப்போ வந்து செய்ய முடியும். அதுக்காக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது சரியாகவே அமைஞ்ச முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது வந்து லேண்டு வாங்குறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக அது நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் கண்டிப்பாக சரியாகும். ஸ்டடீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போவீங்க. அதே மாதிரி அப்ராட் போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுமையாக ஒத்துழைக்கும். யாரெல்லாம் வந்து வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கறது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. எண்ணம் செயல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். மனசில் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழப்பங்கள் தீரும். தெளிவாக இருப்பீங்க, டிசிஷன்ஸை சூப்பராக மேக் பண்ணுவீங்க. இதுதான் என்னோட எய்ம், இதுதான் என்னோட குறிக்கோள்னு சொல்லிட்டு ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுப்பார். அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இப்போ சரியாகும், மெல்ல மெல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, யாரெல்லாம் வந்து கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்களோ அல்ல அந்த கடன் பிரச்சனை வந்து வெளியே வரத்துக்கான
சில வாய்ப்புகள் தற்போது உங்களை தேடி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். அந்த கேதுவை குரு பகவான் பார்வை செய்கிறது சிறப்பு. குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தையும் பார்ப்பார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டம் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபங்களை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது வருமானம் கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்கும். பல வழியில் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார் குரு பகவான். நிறைய லாபங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். போட்ட முதலீட்டை விட 1க்கு 2 படி லாபத்தை வந்து பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்ய இடத்துல கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது. ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக இப்போ தேடி போகிறீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல நல்ல புதிய புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு துணை புரிகின்ற ஒரு காலகட்டமாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உடன் பிறந்த இளைய மற்றும் மூத்த சகோதர சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றங்கள், அவங்களால ஒரு வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு வாழ்க்கையில அடுத்த ஒரு சில காலங்களுக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறது மன ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்ப்பார். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா அதிகரிக்குங்க. இந்த டைம் கண்டிப்பா என்னால எல்லாமே முடியும், என்னால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதிகமாக உண்டு பண்ணி கொடுப்பார் குரு பகவான். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியா முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சும் காமிப்பீங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை வந்து இடிச்சுட்டு புதுசாக வந்து இன்னொரு போர்ஷன் கட்டுறது அல்லது இன்னொரு ரூம் கட்டுறது, இது மாதிரி வீட்டை வந்து பழுது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் ஏற்கனவே வந்து கட்டின வீட்டை வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக துணை புரியுங்க. மேலும் மாணவரை என்ன சொன்ன மாதிரி ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரனுக்கு இந்த டைம் விட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு டைம் வராது. ஸோ மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு. ஸோ அப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரன் நல்லபடியாக அமைஞ்ச முடியும். ரொம்ப நாளாக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரண கட்டாயத்தில் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஏக்கம், மனசில் ஒரு குழப்பங்கள், மனசில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதை நினச்சி ஒரு கவலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தற்போது மாறுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. மனதிற்கு பிடித்த மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க. புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை துணையாகவும் அவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு அன்பும் பாசமும் கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும் சொல்ல போனா காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்த காதலானது திருமணத்துல போய் முடிச்சுவீங்க, சரிங்களா? ஸோ இப்போ பெற்றோரோட சம்மதத்தோட உங்களோட காதலானது கை கூடக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு காலகட்டம், நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு காலகட்டம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் திருமணமாகி அந்த குழந்தை பிராப்தி யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காம காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க. ஸோ குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாளே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏங்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்ல ஒரு இனிப்பான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில். அதே மாதிரி பிள்ளைகளால் ஏற்றம், பிள்ளைகளை நினைச்சு உங்களுக்கு இருந்த, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைச்சு ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஏக்கப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏக்கங்கள் கண்டிப்பாக இப்போ தீரும், சரிங்களா? அவங்களை நினைச்சு இருந்த அந்த கவலைகள் தற்போது சரியாகும். ஸோ உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அவங்க நினச்சி உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு சரியான வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு நிறைய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி இயங்கிட்டு இருந்த உங்களோட இயக்கங்கள் கண்டிப்பாக இப்போ தீருங்க. ஸோ நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு 4.5 மாதம் ஓரளவுக்கு எல்லா வகையிலையும் நல்ல ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த டைமை கண்டிப்பாக நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார், கடவுள் உங்களை நோக்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? அப்போ இந்த டைமில் நீங்கள் வைக்கக்கூடிய நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பழிக்கும். உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் கரெக்டாக, இந்த பழமொழி கரெக்டாக பொருந்தும். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களா இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை அடுத்த ஒரு 4.5 மாசத்துக்கு இருக்க போகுது, சரிங்களா? ஏன்னா குரு ராசியை பார்க்கும்போது
கடவுள் உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோட ஒரு விஷயத்தை அணுகுறீங்களோ அது அப்படி தான் நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு அணுகும்போது கண்டிப்பாக அது சரியாகவே அமையும். உங்களுக்கு சாதகமாகவும் அதை வந்து அமைஞ்சு முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நினச்சி நிறைய கவலைகள், நிறைய ஏக்கங்கள் மனசில் இருக்கும். சனினாவே நிறைய பேர் பயப்படுவீங்க. ஆனால் இந்த சனி பெரிதளவுக்கு கெடுக்க மாட்டார், ஏற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.